ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 11 verse 24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், பர்னபாவை முதலில் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்தியோகியா பட்டணத்துக்கு இவர்கள் எருசலேமில் உள்ள சபையார் அவனை அங்கே ஒரு மிஷனரியாக அனுப்பி வைக்கிறார்கள். அவன் அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்த பொழுது அவனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவன் வந்த பொழுது அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி 24ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது அந்த 24ஆம் வசனத்தின் முதல் பகுதிகளை நான் வாசிக்கிறேன். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அப்போ இங்கே ஒரு 3 காரியம் சொல்கிறார். நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான். அப்போது பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருப்பதற்கு முன்பாக ஆவியானவர் அவனை குறித்து சொல்லுகிற சாட்சி என்னவென்று சொன்னால், அவன் நல்லவன் என்று அவனை குறித்து அங்கே சாட்சி பகிரப்படுகிறது. அப்போ இன்றைக்கு அநேகர் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், விசுவாசத்திலே நான் வல்லவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை குறித்து இவர்கள் நல்லவர்களா என்று நாம் கேட்கும் பொழுது அதற்கு ஒரு பெரிய கேள்விக்குறி போட வேண்டியதாக இருக்கிறது. அந்த நல்லவன் என்கிற அந்த குட் கேரக்டர் அங்கே காணப்படவில்லை. இன்றைக்கு அநேகர் தேவ பிள்ளைகளுக்குள்ளே இன்றைக்கி காணப்படாத ஒரு கேரக்டர், இவர்கள் நல்லவர்கள் என்ற அந்த சாட்சி இன்றைக்கு அற்றுப்போய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்களை குறித்து சொல்லக்கூடிய சாட்சி என்னவென்று சொன்னால், நல்லவர்கள் என்கிற சாட்சி தான் முதல்ல வெளிப்படும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறாங்க, விசுவாசத்தில் வல்லவங்களாக இருக்கிறாங்கன்னு அதுக்கு பின்னதாக தான் மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல ஜெபம் பண்ணுறவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லவர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது ஒரு வெற்றிடத்தை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே பார்க்கிறோம், இந்த பர்னபா அவன் நல்லவன் என்று இங்கே ஆவியானவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்கே நாம் பார்க்கிறோம், சவுல் என்கிற பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அப்படி பிரித்தெடுக்கும் போது முதல்ல யார் பேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். இந்த சவுல் என்கிற பவுலை கூட்டிகிட்டு வந்ததே பர்னபா தான். அவர் பார்த்திங்கன்னா எருசலேமிலிருந்து அவர் போய் தான் சொந்த ஊரில் போய் செட்டில் ஆயிடுறார். பல வருஷங்கள் கழித்து சவுலை அழைத்து கொண்டு வந்ததே பர்னபா தான். இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் மறுபடியும். அப்படி அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல 13ஆம் அதிகாரத்தில் உபவாசித்து ஜெபித்து ஒரு முதல் மிஷினரி பிரயாணத்திற்கு இந்த 2 பேரையும் அவங்க பிரித்து எடுக்கிறாங்க. அதில் முதல்ல யாருடைய பேர் வருதுன்னு பார்க்கும்போது பர்னபாவையும் சவுலையும் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் எனும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து
அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். யார் அழைக்கிறான்? முதல்ல பர்னபாவை தான் அழைக்கிறான். பர்னபாவையும் அதுக்கப்புறம் தான் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த மிஷினரி பிரயாணத்தில் ஆரம்பத்தில் யார் லீட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பர்னபா தான் லீட் பண்ணுறாரு. பர்னபா தான் லீடராக இருக்கிறாரு. பர்னபா தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ள சில நாட்களுக்கு பின்னதாக அது எப்படி மாறுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். இங்கே எப்படி மாறிடுச்சு? பர்னபாவும் பவுலும் என்று இருந்த பதம் மாறி இப்போ இங்கே பார்க்குறோம் பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் என்று சொல்லி இங்கே பர்னபா பேரே இல்லை. பர்னபா பேரே இல்லாமல் பவுலை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரியங்கள் மாறிவிட்டது. 46ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே மாறி போச்சு, தலைகளை மாறி போச்சு. பர்னபாவும் பவுலும் இருந்த காரியங்கள் மாறி இப்போ பாருங்கள், பவுலை சேர்ந்தவர்களும் பவுலும் பர்னபாவும் என்று இங்கே அந்த ஆர்டர் மாறி போகிறத நாம் பார்க்குறோம். ஆனால் இதில் எந்த விதத்துலையும் நான் தானே இவனை கூட்டிகிட்டு வந்தேன், சவுலை கூட்டிகிட்டு வந்ததே நான் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன், நான் தானே சீனியர், நான் லீட் பண்ணேன், இவன் என்ன திடீர்னு லீடர்ஷிப்பை இவன் எடுத்துக்கிட்டானே அப்படின்லாம் பர்னபா அங்கே கவலைப்படவே இல்லை. பர்னபா பாருங்கள், அவருடைய நோக்கமெல்லாம் எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யம் பறைச்சாற்றப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் பரம்பி மகிமைப்பட வேண்டும். அதற்கு யார் அந்த லீடர்ஷிப்பை எடுத்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை பவுல் பர்னபாவை பார்க்கிலும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அதிலே அவர் ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தி, அவர் அது அங்கே சீனியராக இருந்தால் கூட பரவாயில்ல என்று சொல்லி அந்த லீடர்ஷிப்பை அங்கே பவுலுக்கு கொடுத்துட்டு அவர் அடங்கி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறது? நல்லவன் என்று சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் பர்னபாவை போல ஒருவேளை நீங்களும் நானும் பவுலை கூட்டி கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதே பர்னபா தான். அவரை கொண்டு மறுபடியும் அங்கே அப்போஸ்தலரோடு சேர்த்து எல்லாவற்றையும் செய்யும்படியாக செய்ய வைத்தது பர்னபா தான். மிஷினரி பிரயாணம் ஆரம்பிக்கும் போது பர்னபா தான் லீட் பண்ணுறாரு. பர்னபாவும் சவுலும் தான் வருது. ஆனால் திடீரென்று பார்க்கும்போது பவுல் அந்த லீடை பவுல் எடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படி எடுக்கும் பொழுது ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்ளுவாங்க என்பதை தான் பார்க்கணும். நான் சீனியர், நான் பெரியவன், நான் அனுபவசாலி, நான் தான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன், இவன் பார்த்திங்கன்னா என்ன ஓரம் கட்டிட்டு இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை, சண்டை, இன்றைக்கி அநேக சபைகள் பிரிந்து போனதுக்கு காரணம் அதுதான். அநேக ஊழியங்கள் உடைஞ்சு போனதுக்கு காரணம் அதுதான். இப்படி அநேக இடங்களில் நம்ம நீயா நானா என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டு இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அப்படி செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சபைக்குள்ளேயும் சரி, விசுவாசிகளுக்குள்ளேயும் சரி, யார் நல்லா ஆண்டவர் பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு ஒருவேளை அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா, ஒருவேளை வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அதை கொடுத்துட்டு வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் நம்ம அடங்கி கீழே இருக்கிறது தான் நல்லது. என்னென்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் பறைச்சாற்றப்பட வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய நான் பெரியவன், நான் சீனியர், நான் வயதில் மூத்தவன், நான் அனுபவசாலி என்று சொல்லி நாம் விரண்டவாதம் பிடித்து கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடரலாய் இருக்கிறவர்களாய் காணப்படவே கூடாது. அதனால தான் இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தில் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான்,
அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுவதற்கு என்ன நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு நல்லவன் என்கிற ஒரு குட் கேரக்டர், அது ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக தான் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தான். அப்போ முதல்ல நம்முடைய குட் குவாலிட்டிஸ், நம்மளுடைய கேரக்டர், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் பிரியமானவர்களே, சபையிலும் சரி தேவனுடைய ராஜ்யத்திலும் சரி இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதற்கு முதலாவது நம்மை அர்ப்பணித்து தேவ சாயலிலே வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்களும் இந்த பர்னபாவை போல நல்லவனாக பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையின் சகாயம் செய்தரணும். ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையை நாங்கள் பார்த்தோம். அதுபோல் நாங்களும் நடந்து கொள்ள தேவ ராஜ்யமே பிரதானமானது என்று சொல்லி அவன் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ கர்த்தர் கிருபை செய்தரணும். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.